முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தை அடுத்து தமிழகத்தின் அரசியல் நிகழ்வுகள் நொடிக்கு நொடி மாற்றம் வந்த வண்ணமே இருக்கின்றன. பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் ரகசியமாக பல கூட்டங்களை நடத்தினாலும் வெளியில் அவர்கள் சசிகலா நடராஜனின் ஆதரவாளர்கள் என்றே காட்டிக்கொள்கிறார்கள். இந்த நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அரசியலுக்கு எப்பொழுது வருவார் என்று தொண்டர்கள் மத்தியில் அதீத எதிர்பார்ப்பு இருந்த வண்ணமே இருக்கின்றன. அநேகமாக அவர் பிப்ரவரி 24 புதிய கட்சி ஒன்றை தொடங்குவார் என்று அவரது ஆதரவாளர்கள் மூலம் உறுதியான தகவல்கள் தற்போது கிடைத்துள்ளன. சென்னையில் உள்ள தீபாவின் வீட்டுக்கு சென்று கருத்தை சொல்ல முயன்றவர்களுக்கு சாதகமான எந்த பதிலையும் ஆரம்ப கட்டத்தில் கூறவில்லை தீபா. மேலும் தொண்டர்களின் வருகை தொடர்ச்சியாக இருப்பதால் ஒரு நாள் தன் வீட்டையே பூட்டிவிட்டு சென்று விட்டார் தீபா. இந்த நிலையிலும் கூட்டம் குறைந்த பாடில்லை. சுவரொட்டிகள் ஒட்டியும் பேனர்கள் வைத்தும் ஆங்காங்கே தீபாவுக்கு அழைப்பு விடுத்த வண்ணமே இருக்கின்றனர் அதிமுக தொண்டர்கள். மேலும் தீபா பேரவை என்று ஒன்றை தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெற்று வருகிறது. இதனால் தற்போது அதிகரித்து வரும் மக்களுக்கு தனது பால்கனியில் நின்று இரட்டை விரலை காட்டி உற்சாகப்படுத்தி வருகிறார் தீபா. மேலும் தனது முடிவை 3 வாரங்களில் அறிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இதற்கு என்ன காரணம் என்று மறைமுகமாக தீபாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அதிமுக நிர்வாகிகளிடம் விசாரித்த போது அவருக்கு ஆலோசனை வழங்கும் மூத்த அதிமுக தலைவர்கள் இன்னும் 2 வாரங்களில் சசிகலா நடராஜனுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பின் பிறகு நீங்கள் அரசியல் களம் கண்டால் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்கள் பின்னால் மிக சுலபமாக வந்துவிடுவார்கள் என்று கூறியதுதான் காரணமாம். அதிமுகவை பிளவுபடாமல் அப்படியே கைப்பற்ற வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை வழங்கி வருவதாக கூறுகிறது. இவர்களது இந்த திட்டம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.